திமுகவின் மூத்த முன்னோடிகளில் ஒருவரும் முன்னாள் அமைச்சருமான வீரபாண்டி ஆறுமுகம் சென்னையில் இன்று காலமானார். மருத்துவமனைக்கு நேரில் சென்ற திமுக தலைவர் கலைஞர் வீரபாண்டி ஆறுமுகத்தின் உடலுக்கு கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினார். திமுகவின் தூண் சாய்ந்துவிட்டது என்று கலைஞர் உருக்கமாக தெரிவித்தார். உடல்நலக் குறைவால் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த திமுக முன்னாள் அமைச்சர் வீரபாண்டி ஆறுமுகம் இன்று காலமானார். அவருக்கு வயது 76. வீரபாண்டி ஆறுமுகம் மறைவுற்ற செய்தி கிடைத்தவுடன் திமுக தலைவர் கலைஞர் நேரில் சென்று கண்ணீர் மல்க மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த கலைஞர் திமுகவின் மிகப்பெரிய தூண் சாய்ந்துவிட்டது என்று கூறினார். திமுகவின் தளகர்த்தராக வீரபாண்டி ஆறுமுகம் விளங்கினார் என்றும் கலைஞர் உருக்கத்தோடு குறிப்பிட்டார். திமுக தூண் சாய்ந்து விட்டது, வழங்கப்பட்டு விட்டார். அவருடைய பழையதாக என்னுடைய உடலில் ஒரு பகுதியாக இருந்தவர். திமுகவை எனக்கு உறுதுணையாக இருந்தவர். வேடிக்கையும் வேதனை என்னவென்றால், என்னுடைய உயிருக்குயிரான கற்பிணி மாறன் மறைந்த இதே நாளில் அவருடைய மறைவுச் செய்தி வந்ததுதான் கொள்கையிலே எவ்வளவு உறுதியாக இருந்தார், லட்சியத்திலே எவ்வளவு அஞ்சம் படைத்தவராக இருந்தார். எத்தனை முறை சிறை சென்றிருக்கிறார். கடைசியாக அவர் மீது வீணும் மொழி எல்லாம் சுமத்தி குண்டர் சட்டம் கூட அவர் போடப்பட்டு தொண்டருக்கு தொண்டர் அவர் மீது குண்டர் சட்டமே போடப்பட்டு அலங்கரிக்கப்பட்டு வேலூர் சிறை என்றும் சென்னை சிறை என்றும் திருச்சி சிறை என்றும் மாறி மாற்றி வைக்கப்பட்டு இறுதியாக எங்களை விட்டு பிரிந்து விட்டார். அவருடைய பிள்ளைகளுக்கும் அவருடைய மனைவி மக்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு தளபதியை இழந்த துக்கம் என்னை வாழ்த்தி வதைக்கிறது. எனக்கு ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை, அவ்வளவுதான் சொல்ல முடியும். வீரபாண்டி ஆறுமுகத்தின் மீது அதிமுக அரசு பொய் வழக்கு போட்டு அலைக்கழித்ததால்தான் வீரபாண்டி ஆறுமுகத்தின் உடல்நிலை நலிவுற்றது என்றும் கலைஞர் கூறினார். திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின், துணை பொதுச் செயலாளர் துரைமுருகன், முன்னாள் மத்திய அமைச்சர் தயாநிதி மாறன், திமுக மாவட்ட செயலாளர்கள் ஜே அன்பழகன், தாமோ அன்பரசன்